இன்றைக்கி டின்னர் ரெசிபி வெள்ளை சோள தோசைக்கு சைட் டிஷ்ஷாக புளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இந்த சோளத்தை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கிரைண்டரில் லைட்டாக தண்ணி தொளிச்சு ஒரு 4-5 சுற்று விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அலாசி எடுக்கும்போது அந்த சோளத்தில் இருக்கிற உமியெல்லாம் போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கிறப்போ நல்லா விரைவாக ஊறிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி புளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 6, புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுங்க, தக்காளி 2, உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடிங்க. அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. உளுந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாங்க. வதங்கின பிறகு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கின பிறகு மல்லி சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கின பிறகு தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான வெள்ளை சோள தோசை, அதுக்கு சைட் டிஷ்ஷாக புளி சட்னி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.